முப்படை தளபதிகளுடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை காலை 10 மணிக்கு ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தோட முக்கியத்துவம் விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக பார்த்திபன், இன்னைக்கு பார்க்கணும், 2வது நாளா ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து இருக்குது பாகிஸ்தான் ராணுவம். ட்ரோன் தாக்குதல் மட்டும் இல்ல, பல இடங்கள்ல ஜம்மு காஷ்மீரின் பல இடங்கள்ல தரைவழி தாக்குதல். ஜம்மு காஷ்மீர் மட்டும் இல்ல, பஞ்சாப்ல சீக்கிய சமுதாய மக்களை குறிவைத்து கூட இந்த பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வரதா தகவல் வந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக முக்கியமா ஆலோசனை நடத்துவதற்காக முப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை செயலாளரோட நாளை காலை அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறாரு. இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் 2வது நாளாக பாகிஸ்தான் என்றால் நேற்று கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டது. அதை எல்லாம் இந்தியா முறியடிச்சாலும் கூட இன்று 2வது நாளாக மீண்டும் அந்த முயற்சியை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கிறது. பல இடங்கள்ல ஆயுதங்களுடன் கூடிய ட்ரோன்கள் கீழே விழுந்திருப்பதை கூட பார்க்க முடிகிறது. ஒரு சில இடங்கள்ல பொதுமக்கள் கூட காயமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இந்த அனைத்து விஷயங்களையும் நாளை காலை நடக்க உள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் முப்படை தளபதிகள், அதே போல பாதுகாப்புத்துறை செயலாளர் ஆகியோர் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு விளக்குவாங்க. அதுக்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும், ஏனென்றால் இந்த தொடர் தாக்குதலை அனுமதிக்கலாமா? ஏனென்றால் நீங்க முக்கியமா பார்க்கணும், இந்தியாவை பொறுத்த மட்டும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம், போர் அளவிற்கு வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனாலும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்றதுலயும் உறுதியா இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் அடுத்த கட்டமாக இன்றும் தாக்குதல் நடத்தாது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு பக்கம் ட்ரோனு, இன்னொரு பக்கம் தரைவழி தாக்குதல் அப்படின்றது தொடர்றதுனால இந்தியா தரப்பிலிருந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆபரேஷன் சிந்தூரை பார்த்தோம். அது போன்ற ஏதாவது அதிரடி நடவடிக்கையை எடுக்கணுமா? உலக நாடுகள்கிட்ட இருந்து வர்ற கருத்துக்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இத்தனை நாள் அமைதியா இருந்தாங்க. ஆனா இனிமேலும் அமைதியாக இருக்கலாமா என்றால் தொடர்ந்து 2வது நாளாக தாக்குதல் நடப்பதை இந்தியா எப்படி அனுமதிக்கலாம்? பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பல இடங்கள்ல பொதுமக்கள் அவர்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வேறு பகுதிகளுக்கு, அவர்கள் உடமையெல்லாம் விட்டு வேறு பகுதிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தொடரலாமா? அடுத்து என்ன செய்யணும்? இப்படின்றதுலாம் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது பார்த்திபன்.